வந்தாங்களா இல்லையா? ஐயா காவல்கார மாதிரி நாம இங்கேயே காத்து இருக்கிறது சங்கடமா இருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்கு போய் மெத்தையில படுத்து நல்லா தூங்கலாமே. எத்தனை நாளா இருந்தாலும் சரி இருந்தே கூட்டிட்டு தான் போகணும். என்னங்க பார்த்து சொல்லி கொடுக்க போற இடத்துல சும்மா விடுறாங்க. காஃபியை சாப்பிடு, ஓவலை சாப்பிடு, இந்த ராக எதுல இருந்து வந்தது, அந்த ராக எதுல இருந்து வந்ததுன்னு கேக்குறாங்க. நமக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. அண்ணனை காணா? அண்ணன் எப்பங்க காலத்துல வீட்டுக்கு வந்து சேர்றாரு? உங்க அண்ணனுடைய முதலாளி இருக்கிறாரு, அவரு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அவர் மண்டையில மணி பாரு சரியா? ஆமா அதே மாதிரி இல்ல? ஆமா அதே மாதிரி அதே உருவம். அந்த தலையை தவிர தலையாண்டா இதே வீடுதான். நீங்க திட்டினீங்களே மோசமான முதலாளின்னு, நான் தான் இவரோட அண்ணனோட முதலாளி. மன்னிச்சிட்டேன். இனிமே கரெக்டா 5 மணிக்கு நான் விட்டுறேன் உங்க அண்ணன். என்னங்க வந்த கால நிக்கிறீங்க? உட்காருங்க. 4 கால் இருக்குது, உட்காருறேன். ஆமா உங்க அண்ணன் துறை எங்க? இது நாங்க பாக்கவே இல்லைங்க. உங்களை பார்க்கத்தானே அவர் வந்தாருங்க. நாங்க எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கோம். என்னங்க உங்க குடும்பமே ஊரை சுத்துற குடும்பம் போல இருக்கு. சங்கீத பரம்பரை என்ன சாதாரணமா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு திருவண்ணாமலை, திருவையாறு, திருத்தரப்பு. நான் பார்க்க வந்தது இவர்கிட்ட தான் பேசணும். நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். இங்கேயே பேசலாங்களே? நம்ம வீட்டுக்கு தான் வரணும். எங்க நம்ம வீட்டுக்கு நீங்க வரணும். உங்களை நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுவணும். ஏன் மயக்கம் போட்டு விடுவோம்? அதுல ஒரு விஷயம் இருக்குது. என்ன? நீங்க பாட்டு வாத்தியார் தானே? பாட்டு வாத்தியார் தான். என் பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும். அது இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. யோசிக்கவே வேண்டாங்க, பழைய பாட்டே போதும். இது வந்து இந்த வாணி இப்ப யார் தெரியுமா? உங்க அண்ணனுடைய முதலாளி. வணக்கம் சொல்லு. வணக்கம். ஐயாவை பத்தி நிறைய சொல்லிருக்கேன். நிறைய சொல்லியிருக்காரா? மணி அதே மாதிரி குதிச்சு வச்சுக்கிட்டு இருக்குல்ல, முகம் மாத்திரம் பொம்பளை. தங்கச்சி மேல உயிருங்க. அதான் இழுத்துக்கிட்டு போறதே தெரியுது. தங்கச்சி அபிப்பிராயம் கேட்காம எங்கேயும் வர மாட்டேன். எல்லாம் கேட்டுக்கிட்டே வரட்டுமே. 4 நாள் நான் இங்கே இருக்கேன். வந்துட்டா? வேற வழி போய்தான் நான் சமாளிக்கிறேன். நீங்க என்ன தாயமா ஒத்தா? ரெண்டும் தான் இன்னதுன்னா இருக்குது. வந்துட்டான். ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கங்க. முதல்ல இடத்த பாப்போங்க. இடம் ரொம்ப விசாலங்க. பாக்கலாங்க. வந்து பாருங்க. வசதி எல்லாம் வேணும்ல. வாங்க, எனக்கு மூல கோளாறு சொன்னீங்களே, யாருக்கு மூல கோளாறு வந்து பாருங்க. நம்ம மேனேஜர் துறையோட கூட பிறந்தவர். பேரு ராஜா. ராஜா மாதிரி இல்ல, கூட பிறந்தாருன்னா ஒட்டிக்கிட்டா பிறந்தாரு. ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன பிறந்திருப்பாரு. பெண்ணு அதை பத்தி அது நான் இவருடைய மாணவன். பேரு ஏன் கத்துறீங்க? சிக்குது. அட சிக்காது கக்கா, சும்மா இருங்கப்பா. அந்த விஷயத்தை பேசாத விட்டுட்டு. பாட்டு கத்துக்க போறவங்க இவங்க தானே? ஐயா பாட்டுனா இவங்க பரம்பரைக்கு சுட்டு போட்டா கூட வராது. பொண்ணு கண்ணம்மா. கண்ணம்மா பாரதியாருக்கு பிடிச்ச பேர். பாரதியாரே எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் கண்ணம்மான்னு பேரை வச்சேன். சங்கீதத்துல ஏதாவது பாண்டித்யம் உண்டுங்களா? என் பொண்ணு பேர் பாண்டிய இல்லைங்க, கண்ணம்மா. இல்லங்க பாண்டிட்டோம்னு சங்கீத பாஷையில கேட்கிறாரு. விஷயம் தானே? அனுபவம் இருக்கிறான்னு கேட்கிறாரு. பாட்டு சொல்லி கொடுக்க சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அது வருமே. அப்போ முறைப்படி சங்கீதம் கத்துக்கிட்டாங்களா? நீங்க சங்கீதம் பாடுங்க, முறைக்கும். என்ன வெற்றியில பேச்சு? சினிமா பாட்டு பாட தெரியும். அப்புறம் அவங்க பேசவே இல்லையே. அவங்க பேசுறாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நிறுத்த முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல. கண்ணம்மா ஒரு பாட்டு பாடுறீங்களா? அப்பா அவரே பாட்டு சொல்லுங்க. குழந்தை உங்களை பாட சொல்லுது. இது ஏற்கனவே நாடகம், கச்சேரி, தொண்டை கட்டி இருக்குங்க. அப்படியா? குரல் அப்ப வேணாம். வேணா விட மாட்டேன். பாடித்தான் ஆகணும். குரல்ல கட்டி இருக்காண்டி. குரல்ல கட்டியோ உரல்ல கட்டியோ பாடியே ஆகணும். ஒண்ணும் இல்லப்பா, இவர் இல்ல பாட சொன்ன. இவர் ரயில்ல பாடுற மாதிரி நீங்க பாடுங்க சும்மா. பாடு பாடு தானே. பெரியவரை காப்பாற்றியாகணும் புரிவாத முடிச்ச. அந்த பெரியவர் எல்லாரும் நிம்மதியா இருக்காங்கடா. நான் தான் அணுவணுவா துடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னு வாழ்க்கையில ஒரு பொய் சொன்னதுக்கு இப்படி வேதனைப்படுறியே?
வாழ்க்கை பூரா பொய்யே பேசி நிம்மதியா இருக்கிறாங்களே சில ஜென்மங்கள், அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிற? டேய், என்ன சமாதானப்படுத்துறதுன்னு என்னமோ சொல்றேன். ஆனா எந்த நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியலடா. அண்ணே, இப்ப உனக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அப்போ பகல்ல அண்ணன், ராத்திரி தம்பி, இப்படி வாழ்க்கை பூரா பயந்து பயந்து ரெட்ட மனிதனாவே வாழ்ந்துட வேண்டியதானே? நீ ஏன்னே பயந்து வாழணும்? மத்தவங்கள மாதிரி மக்கள் மத்தியில யோக்கியனாவும் மத்த நேரத்துல அயோக்கியனாவும் ரெட்ட வாழ்க்கை நடத்தி ஊரடிச்சா உரையில போட்டுக்கிற ஒரு நல்ல காரியத்துக்காக, நல்ல காரணத்துக்காக ரெட்ட மனிதனா வாழ்ந்தேன்னு இந்த ஊருக்கு சொல்லுவோம். பிரச்சனையை விடு. அண்ணே, வரக்கூடாதவன் வர்றான், நீ மறைஞ்சுக்கோ. ஹலோ ஹலோ சந்திரன், கவிக்குமா? என்ன தனியா? நான் ஒரு நாடகம் நடத்த போறேன், அது கதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா? அதுல வர்ற கதாநாயகன் பாத்திரம் கொஞ்சம் சிரமமானது, கஷ்டப்பட்டு பண்ணியாச்சு. நாடகம் சக்சஸ். அதுக்குதான் நம்ம துறை இருக்காரப்பா. அவனுக்காக தானே கதையை எழுதிட்டு இருக்கிறேன். அந்த கதாநாயகன் பாத்திரத்தை துறையை விட்டா வேற யாராலையும் நடிக்க முடியாது. அது சரி, அந்த கதையில எனக்கு என்ன பாத்திரம்? எனக்கு பாத்திரம் பாத்திரம் கையில பாத்திரத்தை எடுத்துட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்கிற பாத்திரம். பிச்சைக்காரனா? என் கதையில பிச்சைக்காரன் வில்லன்பா. எவனாவது கதையில பிச்சைக்காரனை வில்லனா வச்சிருக்கிறானா? நான் வச்சிருக்கிறேன். ஏன்? அதான் புதுமை. அப்படியா? சரி, நான் போய் துறையை பார்த்துட்டு வரேன். அதான் முடியாது. முதலாளி துறையை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறாரு, யாருக்குமே தெரியாது. அது சஸ்பென்ஸ். ஓகே, வரேன். அடிக்கடி தப்பிக்க வரதானடா, இந்த தொல்லை வர சமாளிக்கணுமே. இவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீ வாங்க. பிரச்சனை விட நான் பாத்துக்கிறேன். எதுவும் இடம் தெரிஞ்சு பேசணும். என்ன ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, புதுசா ஒரு நாடகத்துக்கு கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த நாடகத்துல நானும் உண்டல்ல? போச்சு போச்சு, ஒரு பொம்பளை சேர்த்தா கதையே போச்சு. என்னடா சொக்கா? என்ன என்கிட்ட கேக்குறேன்? அந்த கதையை பத்தி என்னோட உனக்கு தான் நல்லா தெரியும். ஆமா ஆமா, என்ன தந்து நான் கொஞ்சம் தனியா பேசணும். பேசுவோமே. அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வெறும் பேச்சு தானே. அண்ணா, நம்ம நாடகத்தை மறந்துடாத. என்ன கொஞ்சம் பாருங்களேன். நீங்க சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நான் சரியா கண்ணாடிய பாக்குறது இல்ல. நீங்க இப்படி குறும்புத்தனமா பேசும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. நாம ரெண்டு பேரும் நாடகத்துல சேர்ந்து நடிக்கும் போது, அதுலயும் உங்க கைய மேல படும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அது சரி, நான் உங்களை தொடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படா அந்த நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம்னு இருக்கும். உங்களுக்கு எப்போ கிண்டலா பேசி பேசி பழக்கமா போயிடுச்சு. ஆமா, பேசி பேசிதான் இப்படி இருக்கிறேன். வந்த வேலையை சொல்லு. ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பொண்ணு இன்னும் எப்படி விளக்கமா சொல்றது? நான் அதுல கொஞ்சம் தள்ளுமா, விளக்கமாவே சொல்லிடு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க ஆசை தீரா வயிறு நிறைய சாப்பிடணும். இல்லைங்க, தனியா ஒரு ரூம் எடுத்து அதுல ஒரு நாள் பூரா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து. அம்மா தாயே, அதுக்கெல்லாம் நாள் இல்லம்மா, என்னை விட்டுரு. எனக்கு வர்ற சோதனை எல்லாம் பார்த்தா அது எப்படி எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல. என்ன சின்ன பப்பா நினைச்சிட்டீங்களா? என்ன பெத்த தாய் மாதிரி நினைச்சு பேசுறேன். எங்க போறீங்க? நான் போய் சொக்கன வர சொல்றேன். வலிய வர ஸ்ரீதேவிய காலால உதச்சு தள்ளுறீங்க. எனக்காக எத்தனையோ கோடீஸ்வரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பரம ஏழையாச்சே. இந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பவானியை தேடி நான் உங்களை வர வைக்கல, என் பேரு